அடிப்படையில பிரதமர் மோடி பேசுனதுல எனக்கு முக்கியமான விஷயம், நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அதுல அவர் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு வந்து வழக்கமா அவருடைய வருத்தங்கிற செய்தி உண்மை. என்ன தவறான தகவல்னா தீபம் ஏற்றப்படாத அநீதி அப்படின்னு சொல்லியிருக்கார். காலம் காலமாக ராஜகோபாலாச்சாரிய ஆட்சி காலத்தில், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில், பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில், கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில், அந்த மேடையிலே உட்கார்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் உட்பட காலம் காலமாக முருகபக்தருடைய நம்பிக்கைப்படி எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கே இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது. அப்ப அநீதி என்பது முதல்ல பிழையாயிடுது. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வருத்தம்னு சொன்னது வந்து நான் ஏத்துக்கிறேன், கண்டிப்பா வருத்தம் இருக்கும். ஏன்னா குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது, மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது, மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ ஒரு பெரிய கலவரத்தால் உருவாக்கி விட முடியாது. அதே போல வந்து ஒடிசால போயிட்டு பூரி ஜெகநாதர் கோயில் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு இனவாதம் பேசினா அதை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்களாக ஒடிசாவுடைய மக்கள் இருக்காங்க. ஆனா இது எதுக்குமே வந்து அடிமணியாத, எதுக்குமே பணிந்து போகாத, ஈடாகாத மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். ஏன்னா ரெண்டு முக்கியமான அட்டம் எடுத்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தஞ்சாவூர்ல நடந்த ஒரு சிறுமியினுடைய மரணம், லாவண்யாங்க சிறுமியினுடைய மரணம், அவங்களுடைய மைக்கேல் பட்டி, அது வந்து ஒரு பெரிய மதமாற்றம் நடக்குது தமிழ்நாட்டுல. மதமாற்றத்தினால தான் அந்த மரணமே நிகழ்ந்தது அப்படின்னு தமிழ்நாட்டை கலவரக்காலாக மாற்ற வேண்டும் என்று பிஜேபி சேர்ந்த அண்ணாமலை தொடங்கி அத்தனை பிஜேபி பரிவாரங்களும் டெல்லியில இருந்து குழுவெல்லாம் வந்து ஆடி ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சிபிஐ சொல்லிடுச்சு அப்படி நடக்கவே இல்லை அப்படி குப்பை அந்த கிளைம் போட்டாங்க. ஒரு சின்ன வருத்தம் கூட, ஆமா நாங்க தப்பா கிளைம் பண்ணிட்டோம், தப்பா பார்த்துட்டோம், அப்படி நடக்கலன்னு ஒரு சின்ன வருத்தம் கூட தமிழ்நாட்டுல சொல்லல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு அவங்க மதக்கலவரத்துக்கு தூண்ட முயற்சி பண்ணப்பையும் கூட அமைதியாக இருந்தார்கள், பாஜகவை வெட்டினார். இன்னைக்கு பேசுகிற போது பூர்ணச்சந்திரன் அவருடைய இறப்பு குறித்து பேசுறார். அந்த இறப்பு நிகழ்வுல செய்தி சேகரித்தவர்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். அந்த பிணவரை வாசல்ல இந்து முன்னணி உள்ளிட்ட இந்த அமைப்புகள் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று உடனே பெற மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்திய போது பேச்சுவார்த்தை நடத்தது காவல்துறை கிடையாது. அந்த இறந்து போனவருடைய தாயார் போய் காலில் விழுந்து மன்றாடி இந்த விஷயத்தில் அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு கேட்டார். அதுதான் தமிழ்நாட்டின் குரல். அப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மத முதலையோ இன முதலையோ உருவாக்கிடலாம்னு துடிக்கக்கூடியவர்களுக்கு அது நடக்க மாட்டேது. ஒரு வளர்ச்சி பார்த்து வாக்களிக்கிறார்கள், ஒரு மதத்தை பார்த்து மக்கள் அடிச்சு விரட்டுறாங்க அப்படிங்கிற வருத்தம் அவர் இருப்பது இயல்பானது. அந்த வருத்தத்துக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷன் சார் என்ன சொல்லலாம். ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு பத்தி அவர் பேசியிருக்கார். நாங்க வந்து ரயில்வே திட்டங்களுக்கு அவ்வளவு கொடுத்துறோம், இவ்வளவு கொடுத்துறோம் அப்படின்னு. அது முக்கியமான ஒரு விஷயம். ரயில்வே திட்டம் பத்தி பேசும்போது 2025 ஜனவரி மாதம் ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் சென்னைக்கு வரார். அவரிடம் ரயில்வே திட்டங்கள் குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது தூத்துக்குடி டு மதுரை ரயில் பாதை திட்டத்தை தமிழ்நாடு அரசு வேண்டாம்னு சொல்லிடுச்சு அப்படின்னு ஒரு அவதூறை கிளப்பினார். உடனடியாக அண்ணாமலை போராட்டம் அறிவிக்கிறார். அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கிறார், அவர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறார் தமிழ்நாடு அரசை கண்டித்து. 3 நாள் கழிச்சு போராட்டம் அறிவிச்ச பிறகு 3 நாள் கழிச்சு இல்ல பத்திரிகையாளர்கள் என்கிட்ட தூத்துக்குடின்னு கேட்டது, எனக்கு வந்து தனுஷ்கோடி விழுந்துருச்சு, அவர்கள் என்விரான்மெண்டல் ரீசன் காரணம் காட்டி தனுஷ்கோடிக்கு தான் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கிடைக்கல, தூத்துக்குடி கிடைச்சது, தூத்துக்குடி நாங்க தான் ஒதுக்கீடு செய்யலன்னு அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னார். இதுதான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரயில்வே திட்டங்களுடைய நிலை. ஆனா எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ அஸ்வினி வைஷ்ணவ் ஏன் வந்து நிதி ஒதுக்கல அப்படிங்கிற கேள்வி இந்த நிமிடம் வரைக்கும் கேட்கல. அதாவது 7000 கோடி ஒதுக்கணும், 8000 கோடி ஒதுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்பர்ஸ்ல விளையாடக்கூடிய கேம். உதாரணத்துக்கு பாஜகவுக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 2004 இருந்து 2014 வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வசூல் பண்ண வரி வருவாயே 67,99,102 கோடி தான். ஆனா 2014 இருந்து 24 வரைக்கும் வெறும் 10 ஆண்டுகள்ல மோடி அரசு வசூல் பண்ண நிதி வரி வந்து 216,17,114 கோடி. அதாவது வரி வருவாய் கிட்டத்தட்ட 217% தமிழ்நாட்டில இருந்து உயர்ந்திருக்கு. அப்ப இவங்க கொடுத்த நிதி 190 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காங்கிரஸ் காலத்தில் தமிழ்நாட்டில் கொடுத்த நிதியை விட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் தமிழ்நாட்டில் கொடுத்த நிதியை விட பாஜக கிட்டத்தட்ட 20% குறைவாக கொடுக்கிறது அப்படிங்கறத புள்ளிவிவரங்களுடைய செய்தி. நான் நம்பர்ஸ் வச்சு விளையாடுறேன் அப்படிங்கறது. அன்னைக்கு டாலர் வேல்யூ என்ன, இன்னைக்கு டாலர் வேல்யூ என்ன, அன்னைக்கு ஒரு பாரதத்துக்கு எவ்வளவு வேல்யூ ஆச்சு, இன்னைக்கு ஒரு பாரதத்துக்கு எவ்வளவு வேல்யூ ஆச்சு, அன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் ட்ராக் போறதுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் ட்ராக் போறதுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு. இது குமுலேட்டிவா பார்த்தா பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியான வஞ்சனை செய்து ரொம்ப வேண்டாம் சார். கல்விக்கான 3000 கூட நிதியை கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அதுக்கு அஃபிடவிட் போடுறதுக்கு கவுண்டர் அஃபிடவிட் போடுறதுக்கு 4 வாரம் டைம் கொடுத்த பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் கவுண்டர் அஃபிடவிட் போடல. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க உச்சநீதிமன்றம். 4 வாரம் நீங்க பண்ணி ஆகணும். பண்ண மாட்டேன்னு விடாபடியாக தமிழ்நாட்டு மக்கள் கல்வி கை வைக்கிறது ஓடியாச்சு சார்.